டு சேதுபதி டாக்ஸ். நமது அண்டை நாடான தீவிரவாத நாடுன்னு சொல்லலாம், அடிக்கடி நமக்கு வந்து நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய நாடுன்னு சொல்லலாம். நம்மக்கிட்ட இருந்து அரிசி பருப்பு கோதுமை எல்லாம் வாங்கிக்குவாங்க, அதுக்கு பதிலாக தீவிரவாதிகளை உள்ளே விட்டு கல்லை வீச சொல்லுவாங்க. இப்போயே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் யார் அந்த நாடு. அதுதான் நம்ம பாகிஸ்தான். அந்த பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா பலுச்சிஸ்தான் சொல்லி ஒரு மாநிலம் இருக்குது. அந்த மாநிலத்தில் கொட்டா டு பெஷாவர் செல்லக்கூடிய ஒரு ரயில் வண்டியை அங்கே இருக்கக்கூடிய BLA பலுச்சிஸ்தான் லிபரல் ஆர்மி என்கின்ற அமைப்பு கடத்தி விட்டது. எதுக்குறா கடத்தினாங்கன்னு பார்த்தோம்னா, அவங்களுடைய கோரிக்கை ஒன்று தான், இந்த பாகிஸ்தானிடமிருந்து பலுச்சிஸ்தானை பிரிக்க வேண்டும். இந்த பிரிவினைக்கு நாம் முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி சரித்திரத்தை நாம் ஒரு தடவை திரும்பி பார்ப்போம். 1947 ஆகஸ்ட் 14 பாகிஸ்தானுக்கு சுதந்திரம் கொடுக்குறாங்க. பின்பு ஒரு நாள் கழித்து நமக்கு சுதந்திரம் கிடைக்குது. இந்த பலுச்சிஸ்தான் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா, நமக்கு பஞ்சாப் இருக்கு இல்லையா, அந்த பஞ்சாப் அருகே இருக்கக்கூடியதான் இந்த பலுச்சிஸ்தான். இதனுடைய ஒரு பகுதி ஈரான் ஒட்டியும் மற்றொரு பகுதி நம்மளுடைய பஞ்சாபை ஒட்டியும் இருக்கிறது. அதனால் அன்னைக்கு பிரிட்டிஷார்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து யார் கூட போக விரும்புகிறீங்களோ போய்க்குங்க, இல்லை நீங்கள் தனி நாடாக இருக்க வேண்டுமானாலும் இருந்து கொள்ளலாம் சொல்கிறாங்க. அன்னைக்கு பாகிஸ்தானுடைய ஃபாதர் ஆஃப் த நேஷனாக இருந்த முகமது அலி ஜின்னா அவர்கள் என்ன சொல்கிறாங்க, பலுச்சிஸ்தானில் இருக்கக்கூடியவர்கள் அதிகமானவர்கள் பார்த்தோம்னா இஸ்லாமியர்கள் தான், அதனால் நாங்கள் எங்களுடைய நாட்டுடன் நாங்கள் இழைத்து கொள்கின்றோம். அப்படி அவர்களுக்கு தனி நாடு கோரிக்கை வைத்தால் உடனடியாக அந்த கோரிக்கையை ஏற்று நாங்கள் நாட்டை பிரித்து கொடுப்போம் சொல்லி அன்னைக்கே வந்து ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி சைன் பண்ணி அதை வச்சுருக்காங்க. சரி, நான் ஏன் அதை இப்போ சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, பலுச்சிஸ்தான் மாநிலம் வந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய 40% நிலத்தை கொண்டுள்ளது தான் இந்த பலுச்சிஸ்தான். ஆனால் அங்கே பாகிஸ்தானுடைய இராணுவ கட்டமைப்போ இல்லை எந்த விதமான கட்டமைப்போ கல்வி கட்டமைப்போ கிடையாது. இன்றைக்கி பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய லிட்ரஸி ரேட் பார்த்தோம்னா சுமார் 70%. ஆனால் அதே பலுச்சிஸ்தானில் எடுத்தோம்னா வெறும் 31% தான் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு சரிவர உணவு கிடைப்பதில்லை, உடுத்த உடை கிடைப்பதில்லை, இருக்கக்கூடிய இடமும் சரிவர இந்த பாகிஸ்தான் அரசாங்கம் கொடுக்கவில்லை. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, தனக்கான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி கொள்வதற்காக இங்கே போராடுறாங்க. இப்போ காஷ்மீரில் பார்த்தீங்கன்னு வைங்களேன், காஷ்மீர் மாநிலத்தில் ஸ்டோன் பெல்லட்ஸ் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களை, அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை பாகிஸ்தான் இராணுவம் ISI எல்லாம் தூண்டி பணத்தை கொடுத்து கல்லை வீச சொன்னாங்க. கேட்டால் நம்மகிட்ட என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் ஜிகாதீஸ், அவர்கள்லாம் தீவிரவாத இயக்கம் கிடையாது, தன்னுடைய மாநிலத்திற்காக அவங்க உரிமைக்காக போராடுறாங்கன்னு. இன்றைக்கி பார்த்தோம்னா பாகிஸ்தான் அரசாங்கம் என்ன சொல்லுது, தன்னுடைய மக்களை தீவிரவாதிகள் சொல்லி முத்திரை குத்துறாங்க. யாரா தீவிரவாதிகள்? தன்னுடைய மக்களுக்காகவும் தன்னுடைய நிலத்திற்காகவும் போராடக்கூடியவர்கள் வந்து தீவிரவாதிகளா? அப்படி பார்த்தா பலுச்சிஸ்தானில் இருக்கக்கூடியது யார்? இன்னைக்கு கோரிக்கை வைத்து போராடி கொண்டு இருப்பது யார்? உன்னுடைய பிரிவு இஸ்லாமியர்கள் தான். யார் அந்த இஸ்லாமியர்கள் பார்த்தோம்னா, பாகிஸ்தானில் 2 வகையான இஸ்லாமியர்கள் இருக்காங்க, ஒன்று சன்னி, இன்னொன்று சியா. இதில் குறிப்பாக இந்த சியா முஸ்லீம்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. இந்த சன்னி பிரிவு முஸ்லீம்ஸ் வந்து ஒரே 1% தான் இருக்காங்க. அந்த 1% இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் அதிகப்படியாக எங்கே இருக்காங்கன்னு பார்த்தோம்னா இந்த பலுச்சிஸ்தானில் தான் இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த சன்னி பிரிவுக்கும் சியா பிரிவுக்கும் போர் மூண்டமாகவே இருக்குது. எங்கே பார்த்தா இவன் அவன் மசூதியில் குண்டு வைக்கிறான், அவன் இதில் குண்டு வைக்கிறான். இப்போ ரம்ஜான் காலம், இந்த ரம்ஜான் காலத்திலே பாருங்கள் ரயில் பெட்டியை கடத்திட்டாங்க. அதில் கிட்டத்தட்ட 400 பேர்த்துக்கு மேலே இருந்திருக்காங்க. அதில் குறிப்பாக இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, பெண்கள் குழந்தைகள் அவங்களெல்லாம் விடுவிச்சுறாங்க. 162 பேர் அந்த ரயில் பெட்டியில் இருக்கிறதாகவும் அதில் ஒரு 15 பேர்த்த சுட்டுறாங்க. யாரா 15 பேர்த்த சுட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் இராணுவத்தினையும் அந்த வண்டி ஓடிட்டு வந்த டிரைவரையும் சுட்டுட்டு இன்றைக்கி இருக்காங்க. இன்றைக்கி பாகிஸ்தான் இந்தியாவுக்குள்ளே என்னவெல்லாம் சேட்டையை கொடுத்துருப்பீங்க, இந்தியாவை எப்படியெல்லாம் காயப்படுத்தியிருப்பீங்க, எவ்வளவு தாக்குதல், எவ்வளவு மன உளைச்சல்கள், எத்தனை அப்பாவி மக்கள்களை தீவிரவாதிகளாக மாற்றி தன்னுடைய விரலாலே தன்னுடைய கண்களை குத்த செஞ்சிருப்பீங்க. இன்னைக்கு இதே நிலைமை. இதுதான் சொல்கிறது, வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படின்ட்டு. இன்னைக்கு நீங்கள் எதை விதைச்சிங்களோ அதை நீங்கள் அறுவடை செய்யக்கூடிய காலம் வந்து விட்டது. பாகிஸ்தானிகளே, எங்களுடைய முப்படைகளின் முதல் தளபதி பிபின் ராவத் அவர்கள் ஒரு ஹெலிகாப்டர் விபத்தில் இருந்த பொழுது எக்காலமிட்டு சந்தோஷப்பட்டீர்கள். இன்னைக்கு உலக அளவில் பாகிஸ்தானை உற்று கவனிச்சிட்டு இருக்காங்க. என்னடா அது, தன்னுடைய மக்களையே அவர்கள் வந்து சுட்டு பிடிப்பார்களா இல்லது போர் தாக்குதல் நடத்துவார்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. பலுச்சிஸ்தான் மக்களுக்கு ஆதரவாக இந்திய தேசம் எப்பொழுதும் இருக்கும் அப்படின்னு சொல்லணும்னு ஆசையாக தான் இருக்குது, ஆனால் சொல்லக்கூடாது. ஏன்னா இப்போவே அவனுக்கு என்ன தெரியுங்களா சொல்லிடுவானுங்க, அங்கே இருக்கக்கூடிய இராணுவ அதிகாரிகள் எல்லாருமே இது வந்து ராவுடைய செயலாக தான் இருக்கும். அது குறிப்பாக இருக்கார் இல்லையா, யார் நம்ம
நம்ம நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவல் அவர்கள் அவருடைய தூண்டுதலின் பெயரில் பலுச்சிஸ்தான் லிபரல் ஆர்மி அவர் மூலியமாக தான் போர் பயிற்சியெல்லாம் பெற்று இராணுவ பயிற்சியெல்லாம் கலந்து ஆயுத பயிற்சியெல்லாம் எடுத்து என்னென்ன பயிற்சியெல்லாம் இருக்குது அத்தனை பயிற்சியும் கொடுத்ததாக சொல்லி இன்றைக்கி நம்ம மேலே கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அதுவா இந்திய அரசாங்கத்தின் வேலை? எங்களுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது, எவ்வளவோ இது இருக்குது. குறிப்பாக இந்த தருணத்தில் நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபி பற்றி பேசியே ஆகணும். இது போன்ற நிகழ்வு நடக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் அன்றைக்கி இந்திய பிளேயர்கள் பாகிஸ்தான் போய் விளையாட மாட்டோம்னு சொன்னாங்க. இன்றைக்கி பாருங்கள், சாம்பியன்ஸ் ட்ராஃபி நடந்து ஒரே வார்த்தை இது போன்ற சம்பவம் நடந்து விட்டுருச்சு. பலுச்சிஸ்தான் கோரிக்கையை பாகிஸ்தான் செவி கொடுத்து கேட்க வேண்டும் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஜெய்ஹிந்த்.